மனைவிக்கு தர்மத்தை போதிப்பவன் எவனோ, மனைவியை மதிப்பவன் எவனோ அவனே அவளுக்கு கணவனாக இருப்பான். இவன் உனக்கு கணவனா? மனைவிக்கு நல்வழியை காட்டுபவன் எவனோ அவனே கணவனாவான். தர்மத்தின் வழியில் மனைவி செல்வதை தடுக்க நினைப்பவன் கணவன் எப்படி ஆவான்? ஒரு நல்ல கணவனாக இருப்பவன் மனைவியின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். ஒரு அழிவிற்காக மனைவியின் சக்தியை பிரயோகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் எப்படி கணவனாக இருக்க இயலும்? ஒரு பெண்ணின் குருதியில் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் அந்த பெண்ணிற்கு துன்பத்தையே அளிக்கிறான். அவன் ஒரு கணவனே இல்லை. பிறகு எப்படி இல்லற தர்மம் இருக்கும்? கணவன் மனைவி சரிபாதியாக இருக்க காரணம் இருவரும் சமமானவர்கள் என்பதால் தான். கணவன் ஒரு மனைவியின் சுதந்திரத்தில் தலையிட்டு அவளை சதியாக நினைக்காமல் சேவகியாக நினைத்தார். அந்த கணவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைப்பதே தவறு தாருகா.